ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு ஃபிலிப்பைன் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான மல்லரி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜானத்தன். இவர் பேசிக்காக ஒரு டாக்டரு. இவர் ஒரு பொண்ணை ஒரு தருணத்தில் லவ் பண்ணுறாப்புல, ப்ரொப்போஸும் பண்ணுறாப்புல. அந்த பொண்ணு அதை அக்செப்டும் பண்ணிக்கிறது. இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம கதாநாயகன் இருக்காப்புலையே, அவர் நம்ம கேஎல்டி கண்மணி படத்தில் வந்து ஜனகராஜ் மாதிரி நம்மால் டெய்லி தூங்கும்போது கண்டிப்பாக ஒரு கனவு காணுவாப்புல. அந்த கனவில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருந்தே தீரும். இவருக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பாஸ்ட்டும் தெரியும், ஃப்யூச்சரும் தெரியும். இப்போ சந்தோஷமாக தான் கூட இருந்துக்கிட்டு இருக்க தன்னுடைய காதலி திடீர்னு மீளவே முடியாத தீராத ஒரு நோயினால் கூடிய விரைவில் இறக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மால் கனவாகவே கண்டுறாரு. இப்போ ஐயோ என்ன ஆகும், அதெல்லாம் விடவே கூடாது, நம்ம கூட அவள் இருந்தே ஆகணும், நம்ம ரொம்ப நாள் அவள் கூட வாழணும், அதான் நம்மளுடைய லட்சியம், அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பரிதவிப்பு இவருக்கு. இன்னொரு பக்கம் இவருக்கு இவருடைய பாஸ்ட் லைஃப், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ்லாம் என்னென்ன பண்ணாங்கங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ லைட்டாக வந்துட்டு போகுது கனவில். இதுலையே அப்பப்போ பக்கு பக்கு நைட் எழுந்திரிச்சு உட்கார்றாப்புல. இதனால் இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுது, தன்னுடைய காதலிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்துக்கும் தன்னுடைய பூர்வீக அந்த குடும்பம், தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால் மகளங் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், அதுதான் உங்களுடைய பூர்வீக ஊர், அங்கே போகிறாப்புல. போகும்போது லூகாஸ் அமல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு தான் போகிறாப்புல. இவர் போதாத நேரம் இவர் எப்போ போய் அந்த ஊரில் கால் வைக்கிறாரோ அதுக்கப்புறம் அங்கே அடுக்கடுக்காக மரணங்கள் நிகழ ஆரம்பிக்குது. இது கன்ஃபார்மாக கொலை தான். எவனோ ஒருத்தன் வரிசைக்கு கொலை பண்ணுறேன், அதுவும் நல்லா தங்க இருந்துச்சு இந்த ஊர், இந்த பயவில் காலை வச்சேன், அதுக்கப்புறம் தான் வரிசைக்கு கொலைகள் எல்லாம் அரங்கேறுது இங்கே. அதனால் ஒரு வேளைக்கு இவன் தான் அதெல்லாம் பண்ணுறானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வேறு வருது போலீஸுக்கு நம்மால் மேலே. இப்போ இவர் தான் தூங்கினாலே கனவு காணுவார், நான் தான் சொல்கிறேனே. இதில் ஒரு தருணத்தில் நம்ம ஆளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கூட வந்த லூகாஸ் இருக்காப்புலையே, அந்த லூகாஸு இவருடைய காதலியை குத்துற மாதிரியும் கனவுல ஒன்று வருது. என்னங்கடா எவ்வளோ பிரச்சனை தான் ஒரு மனுஷன் தாங்கிட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதியாகி போயிடுறாப்புல. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆளுக்கு எதுக்கு இந்த ஃப்யூச்சரு பாஸ்ட்டு இது எல்லாமே இவருக்கு மட்டும் கனவில் தெரியணும். நமக்கு என்னென்னு செவனையன்னு சுற்றிக்கிட்டு இருக்க இவருடைய காதலி எதுக்காக சாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவருக்கு தோணணும். அதுக்கு காரணம் தன்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறது எதுக்கு இவருக்கு தோணணும். இவருக்கு ஒரு பூர்வீக ஊருக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த கூட சும்மா சுற்றிட்டு இருக்கிற இந்த லூகாஸ் பைப்பில் எதுக்கு அந்த அம்மாவை குத்துச்சு, யார் நம்ம டாக்டருடைய லவர், அந்த அம்மாவை எதுக்கு குத்துனாரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு கனவுல வரணும். அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன தான் சார் இருக்குது அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 1812 எப்போ 1812 ஃபிலிப்பைன்ஸில் ஜுவான் செவரினோ அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் ஃபாதர், அவர் 1812 கிட்டத்தட்ட 1847-48 வரைக்கும் பல கொலைகளை வரிசைக்கு பண்ணி கிட்டத்தட்ட 57 பேரை போட்டு தள்ளிட்டு கடைசியாக ஒரு தருணத்தில் கையும் களவுமாக நம்மால் மாட்டி அவரை 1847-48 வாக்கில் அவரை தூக்கில் தொங்க விடுறாங்க. இது பிலிப்பைன்ஸில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். பிலிப்பைனுடைய வரலாற்றிலேயே ரெக்கார்டட் சீரியல் கில்லர் அப்படிங்கிறது இவர் தான் ஃபஸ்ட்டாக. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீரியல் கில்லிங்லாம் நடந்த மாதிரி அவங்க எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணவே கிடையாது அவங்களுடைய வரலாற்றிலேயே. அதனால் இந்த ஆள் தான் முதல் சீரியல் கில்லரு பிலிப்பைன்ஸில் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு உண்மை சம்பவம், அந்த ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இவங்களே பல விஷயங்களை கற்பனையாக புனைஞ்சு மொத்தமாக சேர்த்து களத்தடித்து ஒரு கதையாக இவங்க பண்ணிட்டாங்க. இதில் இன்னும் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, பியோலோ பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் இதில் கதாநாயகனாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். இதில் என்ன அவருக்கு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு அப்படின்னா, இந்த ஒரே படத்துக்குள்ளே 3 கதாபாத்திரங்கள் அவருக்கு, அது நான் என்ன ஏதுன்னு எதுவுமே ரிவீல் பண்ணலை, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. 3 கதாபாத்திரங்களை பண்ணியிருக்காப்புல. 3மே ஒன்னொன்றுக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷனை ரொம்ப அழகாக வேரியேஷனை சூப்பராக காமிச்சிருக்காரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை தேவையான அளவு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். இதில் டெக்னிக்கல் சைடில் ரொம்ப சூப்பராக இருந்தது இவங்களுடைய இன்புட்டு. ஏன்னா சினிமோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, சவுண்ட் டிசைனிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த படத்தில் 3 காலகட்டத்தில் கதைக்களம் நடக்கிறதாக இந்த மொத்த படமும் கதைக்களமும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று 1812, இன்னொன்று 1940 48 வரைக்கும், இன்னொன்று 2023. 2023ங்கிற காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஜோனத்தன், நம்ம டாக்டர்.
முன்னாடி 2 பீரியட் இருக்குது பாருங்கள். இதில் அந்த 1940-48 கூட விட்டுருங்க, அந்த 1812 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் அட்டகாசமாக செட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப நம்பகத்தன்மையோடு இருக்குது அந்த செட் ஒர்க்ஸ் எல்லாம், அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈவன் மேக்கப் டீமு, காஸ்டியூம்ஸ் டீமு இவங்களுக்குமே சொல்லலாம். எஸ்எஃப்எக்ஸும் ஒரு சில இடங்களில் தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விட சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படம் ஆக்சுவலி ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் இல்லைங்க. இதுக்கு மேலே நான் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுறேன். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். ஆனால் இதில் ஒரு 2-3 ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேனே தவிர ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு ஒன்றா சும்மா அள்ளு விட போதுங்க இன்றைக்கி, அதுவும் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு நினச்சி போய் பயங்கரமாக அள்ளு விட போகுது, சோஃபாலேருந்து காலத்துக்கு மேலே வச்சுப்போம் அப்படிங்கிற ஐடியாலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இது அப்படி படமே கிடையாது. அப்போ என்ன கேட்டகரியில் இந்த படத்தை சேர்க்குறது அப்படின்னு எனக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருந்தது படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே ரொமான்டிக் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக் போர்ஷன் ஒரு பக்கம் வருது. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் டெஃபினட்டாக, இன்னொரு பக்கம் ஒரு ஹாரர் த்ரில்லர், இன்னொரு பக்கம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், இன்னொரு பக்கம் டெஃபினட்டாக இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். எத்தனை ஜான்ரா மொத்தமாக சேர்த்து கலந்துக்கிட்டே அடிச்சிட்டிங்க போலியே அப்படிங்கிற மாதிரி பல ஜானர்ஸை மொத்தமாக வச்சு இவங்க ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாகத்தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த படம் கிட்டத்தட்ட 22 அவார்ட்ஸை உலக அளவில் வின் பண்ணியிருக்கு, 39 அவார்ட்ஸுக்கு நாமினேட் ஆகிருக்கு. இவ்வளவு அவார்டுக்கு நாமினேட் ஆகி வின் பண்ண ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் இது. ஸோ பார்க்கணுங்கிறவங்க டெஃபினட்டாக பார்க்கலாம். ஆனால் இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹாரர் படம்னா சும்மா அள்ளு விடுற மாதிரி இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது என்கிட்ட ரொம்ப சுத்தாமல் சொல்லணும்னா கூட ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி ஹாரர் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதில் சயின்ஸ் ஃபிக்ஷன் கண்டிப்பாக உள்ளே இருக்குது, அது வேறு கதை. ஆனால் இந்த 3 ஜானரை நீங்கள் மெயினாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். மற்றபடி ஒரு சில இடங்களில் விஎஃப்எஸ் எஸ்எஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் பீகிட் மூவி மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம், என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு இவங்க நான் சொன்ன மாதிரி 3 காலகட்டத்தில் கதைக்களம் நடக்குது. ஆனால் இதை கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் நான் லீனியராக இந்த கதையை அவங்க சொல்லியிருக்காங்க. தடவை அந்த பீரியடு நமக்கு வந்து போர்ட்ரே பண்ணப்படும் போது வருஷம் போட்டுருவாங்க. 1812 இங்கே நடக்குது அப்படின்னு, 1848 இங்கே நடக்குது, 2023 இங்கே நடக்குதுன்னு போட்டுருவாங்க. இது தடவை மட்டும்தான். அடுத்து நான் லீனியராக பரப்பாங்க படம் நெடுகலாம். ஒரு இடத்துல கூட எந்த டைம் ஃப்ரேமில் கதை நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அது நம்மளாக தான் வரக்கூடிய கதாபாத்திரங்களை வச்சு நீங்களாக தான் புரிஞ்சுக்கணும். அது புரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், என்னங்க சொல்ல வராங்க இதை போய் ஒரு படம்னு அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கொடுத்துரும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு வாட்சபிள் மூவி தான். தாராளமாக ஒரு டீசன்ட் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் இருக்குது அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லிப்லாக் சீன் இருக்குது. ஆனால் அது எங்கேயும் காமம் அப்படிங்கிற நெடியில் தெரியாது. ஹாஸ்பிட்டலில் டெத் பெட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு லிப்பு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன இதில் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி தான் ஒரு சில சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா பார்க்கலாம். பட் குரோதமான காட்சிகள் நிறைய இருக்குது. அது எப்படி சொல்கிறது, இந்த பிளாக் விட்ஜ் சம்பந்தமாக ஒரு சில குரோதமான காட்சிகள்லாம் வரும் இல்லையா டர்க்கிஷ் படங்களில், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. வாயிலிருந்து ரத்தம் கொட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஓகே அப்படின்னா பார்க்குறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.